Hello friends, this is Dr. Paneer Selvam on behalf of Robic Consultancy. The hot topic today is privatization of nationalized banks. They are medium-sized banks. 4 banks have been shortlisted. One is Indian Overseas Bank, Bank of India, Bank of Maharashtra and Central Bank of India. 50 years முன்னாடி இதை நேஷனலைஸ் பண்ணாங்க. அப்போ நேஷனலைஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டது. தேசியமயமாக்கப்பட்டால்தான் விவசாயம் தொழில் சம்பந்தப்பட்ட செக்டருக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கும், சரியான ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ் முக்கியம், அக்குமுலேஷன் கேபிட்டலைசேஷன் முக்கியம் அப்படிங்கிற காரணத்துக்காக அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டது. இந்த 100 ஆண்டுகளில் அவங்களால எவ்வளோ பண்ண முடிந்தது? ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய 4 பேங்குகளுமே குறைய 100 ஆண்டுகளை தொட்டு கொண்டிருந்தது. இந்த 100 ஆண்டுகளில் அவங்களால என்ன அளவிற்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா, ப்ரையாரிட்டி செக்டருக்கு லோன் கொடுத்துருக்குறாங்களா, எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களா, மைக்ரோ யூனிட்ஸ்லாம் டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. யார் டெவலப் ஆகிருக்காங்க? அந்த ரிச்சர் பிகம் ரிச்சர், இந்த பவரர் பிகம் பவரர். மோரோவர் அந்த யூனிட் சம்பந்தப்பட்ட தொழில் அதிபர்களுக்கு சரியான முதலீடுகள் வழங்கப்படாமல், பெரிய முதலைகளுக்கு கொடுக்கப்பட்ட பணம் சரியாக வரப்படாமல் என்பிஏ ஆகி கேபிட்டல் அடிக்வேஷன் ரேஷியோ குறைஞ்சு, ஷேர் வேல்யூம் குறைஞ்சு, இன்றைக்கு அவர்கள் தனியார் மயமாக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரைவேட்டைசேஷன் இந்த 100 வருஷ ஆலமரத்தை தாங்கி நிற்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் இதில் இன்றைக்கு ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பேங்க்ஸில் 4 வங்கிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவங்க ஒரு ஐஓபியினுடைய ஸ்டார்டிங் பீரியட் இன்றைக்கியோட 84 இயர்ஸ் ஆகுது. பேங்க் ஆஃப் இந்தியா 114 இயர்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 86 இயர்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 110 இயர்ஸ். எதற்காக தனியார் மயம்? இப்போ ஐஓபி 84 இயர்ஸ் முடித்தவங்க, 3400 பிரான்ச்சஸோட ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்க, 26,000 எம்ப்ளாயிஸ் உள்ள அந்த ஆர்கனைசேஷனில் என்ன டோட்டல் இன்கம் கூட்டிகிட்டு இருக்கு? டோட்டல் இன்கம் இஸ் ஒன் ஆஃப் தி ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 4 வருடங்கள் 2016 2020 பார்த்தோம் அப்படின்னா, நிகர வருமானம் அல்லது மொத்த வருமானம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைந்து கொண்டே வருகின்றது. குறைய ஆரம்பித்து அது தேய்பறையாக ஆகியிருக்கிறது. ஓகே, அவரோட நெட்ஒர்த்துங்கிறது இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ், பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் ஆஃப் தி பேங்க். அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே பார்க்கலாம். 2017 ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2018, 19, 20 அப்படி குறைந்து கொண்டு வந்தது. ரொம்ப குறைந்து விட்டது. பேண்டமிக்கு ஒரு காரணமாக சொல்லலாம். 2020, 2021 கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவனுடைய ஷேர் வேல்யூ, கேபிட்டல் அடிக்வேஷன் ரேஷியோ அல்லது நெட் இன்கமோ எதுவுமே கூடவில்லை. அதுபோல் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 86 இயர்ஸ், 13,000 staff, 1,874 branches with 15 million customers across the country. அங்கே என்ன இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து என்ன இருக்குது? என்பிஏ மட்டும் 12,000 crores, லாஸ் 4,784 crores, huge expenditures. So the bank is unable to maintain its sustainability. 140 years Bank of Maharashtra, 5,000 branches, about 50,000 staff. Net income has gone down, loss of income. Capital adequacy ratio 50 to 20% minimum. It is only 13% only. Central Bank of India, it's had 110 years with 4,651 branches, 33,000 employees. So we look upon the summary performance. Net income plus capital adequacy ratio. I think totally you will have an overall idea about the functional performance of the banks. IOB loss making, it's about 8,500 crore. What about capital adequacy ratio? Only 10.2. Bank of Maharashtra, only 3 narrow income they earned. What is the capital adequacy ratio? It's only 13.65. Bank of India loss making, about 13% core. Central Bank of India, again 1,000 rupees net income loss. Capital adequacy ratio is about 12%. ஸோ இந்த மாதிரியான அரசு வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் கவர்மெண்ட்டை இருந்ததுக்கப்புறம் அது தனியார் மயமாக்கப்பட்டால் ப்ரையாரிட்டி செக்டர் என்ன ஆகுது, அக்ரி செக்டர் என்ன ஆகுது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார்ஜ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான செக்டருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, ஸ்மால் எம்எஸ்எம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமா, இதெல்லாம் வெதர் இட் இஸ் எ நைட் மேர் ஆர் டே ட்ரீம், இது ஒரு பெரிய கொஷின்.
அப்போ பாவர்ட்டி எலிவேஷன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குமா, வெல்ஃபேர் ப்ரோக்ராம் நடக்குமா, இதெல்லாம் வந்து வெரி பிகஸ்ட் கொஸ்டின்ஸ் ரைஸ் பை ஆர்டினரி வாக்ஸ் ஆஃப் தி பீப்புள். ப்ரையாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கப்பட்டு அந்த ப்ரையாரிட்டி செக்டாருக்கு முன்னிறுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, அக்ரி சரியாக வருமா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி சரியாக வருமா, அவர்களுக்கான ப்ரையாரிட்டி செக்டாருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமா, கன்செஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, ரிபேட் கிடைக்குமா, சப்சிடி கிடைக்குமா, மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, அல்லது மொரட்டோரியம் பீரியட் கிடைக்குமா, அப்படிங்கிற மாதிரி வரையில் ப்ரைவேட்டைசேஷன் வரையில் இவ்வளோ பெரிய ஆழமரத்தை தூக்குறதே கஷ்டம். அதோட மட்டும் வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி நெட் இன்கம்னுடைய ஆசிட் டெஸ்ட்டோட போனாங்க அப்படின்னா your rate of interest will be very expensive and priority sectors will not be given due importance. மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ப்ரையாரிட்டி செக்டாருக்கு உரிய ஃபண்டை வாங்கி அவங்க வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கொடுத்து 26% சார்ஜ் பண்ணி டுடே ஐ திங்க் த ரெக்கவரி ரேட் இஸ் பிட்வீன் 90 to 100% அண்ட் தே ஹேவ் இஷ்யூடு ஷேர் வேல்யூஸ். அவங்களுடைய ஷேர் மினிமம் வேல்யூ 140 rupees, மேக்ஸிமம் 2,000-3,000 rupees. Whereas here, not even 20 rupees, the share values. Lending rate எந்த அளவுக்கு இருக்கும்? See, starting from, there are subsidized rate for housing loan. Housing loan வாங்கினதுக்கப்புறம் அது பிரைமரி லெண்டிங் ரேட்டில் ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல் இருக்குமா? That's a very big question. இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸுக்கு 13%லேருந்து 18-20% வருது. பட் அந்த லெண்டிங் ரேட்டோட மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து ப்ரைவேட் செக்டர் வருவாங்களா? இது அதர்வைஸ் will they travel like a microfinance interest rate like 26%? We don't know. But with that rate of interest, how this MSME can survive? It's a very big challenge and question. Welfare is a primary motive because welfare state is a very important thing to achieve. Whether it is possible to achieve, so whether it is going to be a nightmare, so that's also a very big question. The very purpose of bank is to borrow our saving, accumulation of capital, lending, and financial services. This is the purpose for which I think we approach bank. But whether bank has reached the unreached population, no. Has it covered everybody? It's questionable. But whether it is delivering a proper service, it's again questionable. Whether the people has taken the emotional feelings or maybe like social problems into consideration, never be. Because once you are a default, I think you are branded as a default man. Again, I think they will go for action of maybe like taking away the property, or maybe like they will go to all the legal actions. So they don't see that how best the people could be supported to gather income, to come back from this loss, come back from this inefficiency, come back from the insustainability. So those things have not been their priority. Employment, that's a very crucial, because it has generated employment. Millions of people have been employed from top level, bottom level. Will it be maintained? Will it be ensured? Whether the private, because in the total scenario, the small sector and unorganized sector only created a large employment opportunities for the unemployed people. But large organizations, very big sectors, they don't, because they want to go for all systematized digitalization and again mechanization, so they don't create and generate more and more employment opportunities as far as the very big industries are concerned. Whereas a small scale, unorganized sector, or medium sector, micro sector, all have generated adequate opportunities to manage the livelihood of millions of populations in India. Would it be possible if a privatization occupies? See, these are the lot of tears. What's going to happen in the future after the privatization? Because it's about 100 years old, middle-sized banks which were shortlisted. Whether the private people are capable enough, skilled enough, and emotional enough to run this show in the future, it's become a very big question before us. Thank you.